திருவள்ளுவர் எப்படி இருந்தாரு, இந்த மதமா அந்த மதமா, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரா அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரா, ருத்ராட்ச கொட்டை போட்டிருந்தாரா இல்லாட்டி சிலுவை போட்டிருந்தாராங்கிற வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு? கடவுள் இருக்காருன்னு சொன்னாரு. ஆனா நாம என்ன சொல்றோம்? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாய்மையா இருக்கணுமா, அதாவது உண்மையா இருக்கணுமா, உண்மையை பேசணுமா, ஆமாம் வாஸ்தவம் உண்மையை பேசணும். பொய் சொல்லக்கூடாதா, ஆமா வாஸ்தவம் பொய் சொல்லக்கூடாது. வணக்கம். இந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நெஞ்சில் குத்திய முள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நெஞ்சில் குத்திய ஒரு முள் பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து பேச போறேன். அதாவது திருவள்ளுவரை தெய்வ புலவர்னு சொல்றோம், திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அதாவது நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் ஒரு தெய்வத்தோட ஸ்தானத்தை வச்சுதான் நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல் இருக்குங்க. நம்ம ஹிந்துக்கள் அப்படின்னா பகவத்கீதை இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் இருக்கு. ஆனா இந்த மதம் அந்த மதம் இல்லாம எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு புனித நூல்னா அது திருக்குறளை சொல்லலாம். எதுக்குன்னா, இந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல அந்த படத்தோட டைரக்டர் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? ரொமான்ஸா ரொமான்ஸ் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது மாதிரி திருக்குறள்ல வந்து இல்லாத விஷயமே இல்லை. ஒரு அப்பா தன்னுடைய மகன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மகன் தன்னுடைய அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், அது மாதிரி ஒரு அரசர் தன்னுடைய குடிமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், அது மாதிரி ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனைவி கணவன் கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு போர் வீரர் எப்படி இருக்கணும், இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இது மாதிரியான இவ்வளவு அடர்த்தியான விஷயங்களை ஒருத்தரால சிந்திக்க முடிஞ்சது? ஒரு நாகரிகமே அப்பதான் வந்து வளர ஆரம்பித்திருந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு காலகட்டத்துல வந்து எப்படி ஒரு மனுஷனால இந்த அளவு இன்டெப்த் ஒவ்வொரு விஷயம் பத்தியும் எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நமக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா, இப்ப ஒரு வான்மழை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா, ஒரு மழையோட முக்கியத்துவம் என்னன்னு எழுதியிருப்பாரு. அது மாதிரி ஒரு விவசாயத்தோட முக்கியத்துவம் என்னன்னு எழுதியிருப்பாரு. வாணிபம் அப்படின்னு ஒரு டாபிக், அதுல ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க கடைக்காரர் உங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரிதான் உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்கு போறேன், அந்த கடைக்காரர் என்கிட்ட வந்து ஏமாத்தணும், நான் வந்து மோசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பேனா? எனக்கு அந்த கடைக்காரர் நல்ல விதமா அந்த பொருளை என்கிட்ட விற்கணும், சகாயமான நியாயமான விலைக்கு விற்கணும் அப்படின்னா நான் எதிர்பார்ப்பேன். அது மாதிரி என்கிட்ட வந்து வர்ற கஸ்டமர்கிட்டையும் நான் அது மாதிரி நடந்துக்கணும், நான் நேர்மையா நடந்துக்கணும். அவருக்கு வந்து ரொம்பவே ஒரு மோசடியான விலைக்கு வந்து விற்காம அவருக்கு வந்து கட்டுப்படி ஆகிற ஒரு நியாயமான லாபம், யாருமே நஷ்டத்துக்கு விற்க மாட்டாங்க, ஒரு நியாயமான லாபத்துக்கு அந்த பொருளை நான் விற்கணும். இதுதான் ஒரு வியாபாரிக்கு உண்டான இலக்கணம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும், நுட்பமான விஷயத்துக்கும், நுணுக்கமான விஷயத்துக்கும் திருக்குறள்ல இல்லாத விளக்கமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம் திருக்குறள். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வருஷத்துக்கு மனப்பாட பகுதி அப்படின்னு இருக்கும். வருஷத்துக்கு 3 அதிகாரம் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு 30 திருக்குறள். அப்ப 12 வருஷத்துக்கு 360 குறள் நம்ம பள்ளிக்கூடத்திலேயே படிச்சுட்டோம். அதாவது அப்போ வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிச்சிருப்போம். இந்த அதிகாரத்துல இந்த திருக்குறள் தான் போன வருஷத்துலயும் கேட்டிருக்கான், அதுக்கும் போன வருஷத்துலயும் இதுதான் கேட்டிருக்காங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட திருக்குறளை மட்டும் நாம் மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்போம். அதோட உள்ள அர்த்தம் என்ன, அதோட நுணுக்கம் என்னங்கிறத பத்திலாம் நம்ம மைண்ட் வந்து போயிருக்காது. ஏதோ நம்ம எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணணும் அங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம எழுதியிருப்போம். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 12 வருஷத்துல 360 குறள் நம்ம வந்து படிச்சிருக்கோம்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த திருக்குறளோட தாக்கம் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ்ல வந்து போறோம், பஸ்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, திருக்குறள், ஒரு திருக்குறள், அது கீழே வந்து அதோட விளக்கம் எழுதியிருப்பாங்க. நாம வந்து ஒரு நம்மளே அறியாம அந்த திருக்குறள் வந்து பார்க்கும்போது, ஓஹோ இது மாதிரி ஒரு குறள் இருக்கா, அதோட அர்த்தம் என்ன, ஓஹோ இது மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கா, சரி மறந்து போயிட்டா கூட அது பிறகு நம்ம வந்து ஆபீஸ்க்கு போயோ இல்லாட்டி வந்து வீட்டுக்கு வந்தோ நம்ம நெட்ல வந்து அந்த திருக்குறள் என்ன, அந்த அதிகாரம் என்னங்கிறத போட்டு பார்த்தா அதை பத்தி நம்ம மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி திருக்குறள் நம்ம தமிழர்களோட ரத்தத்துல ரொம்பவே ஆழமா ஊறிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். திருக்குறள் பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்து வருது.
ஸ்கூல் டேஸ்ல என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு திருக்குறளுக்கு ஒரு கதை சொல்லி விளக்கம் சொல்லுவாரு. என்னன்னா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வாய்மையா இருக்கணுமா, அதாவது உண்மையா இருக்கணுமா, உண்மையை பேசணுமா, ஆமாம் வாஸ்தவம் உண்மையை பேசணும். பொய் சொல்லக்கூடாதா, ஆமா வாஸ்தவம் பொய் சொல்லக்கூடாது. ஆனா அந்த உண்மைய எப்படி சொல்லணும், எங்க சொல்லணும், இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு உண்மையை சொல்லணும்னா கூட அந்த உண்மையை சொல்றதால யாருக்காக நன்மை இருக்கா, அந்த உண்மையை சொல்றதால யாருக்காக கெடுதல் ஏற்படுமா அங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையை சொல்லணும். என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குழப்பமா ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க குடும்பத்துக்குள்ள, சின்னதா ஒரு 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 மெசப்பாற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. ஒரு ஃப்ளோல ஒரு பேச்சு வாக்குல சொல்லிடுவாங்க. என்னன்னு கேட்டா, நான் என்ன பொய்யா சொன்னேன், உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உண்மையை சொல்லணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லைங்களா. இதைத்தான் என்னோட தமிழ் ஆசிரியர் ஒரு கதை மூலமா விளக்கியிருப்பாரு. எப்படின்னா, ஒரு தந்தையார் ஃபுல்லா மது அருந்தி இருப்பாரு. இன்னைக்கு என் பையனை கொலை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி கையில அருவாளோட துரத்திக்கிட்டே வராரு. அந்த பையன் கிடுகிடுன்னு வரான், இடது கை பக்கமா போறான். நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த தந்தையார் உங்ககிட்ட கேட்கிறாரு, என் பையனை பாத்தீங்களா, அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க இப்படி போங்க, இடது கை பக்கமா போயிருக்கான், நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்னா, அவன் எந்த பக்கம் போனானோ அதுக்கு மறு திசையில கை காட்டி அவன் இந்த பக்கம் தாங்க போனான் அப்படின்னு நீங்க சொல்லணும். அது பொய் தான், அது உண்மை கிடையாது, பொய் தான். ஆனா அந்த பொய் சொல்ற தப்பு இல்லைங்களா? ஆனா அப்படி இல்லைங்க, இந்த இடத்துல பொய் தான் சொல்லணும். அந்த மது அருந்தி இருக்கிற அந்த தந்தையார் ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த போதை இறங்கிடும், தெளிஞ்சிடுவாரு. அதுக்கு பிறகு ஐயோ என் பையனை நான் கொலை பண்ண போனேன்னா, அப்படி பண்ணியிருந்தா அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாருங்களா. இதுதான் இந்த உண்மை சொல்லணும்னா கூட அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கு. எந்த இடத்துல சொல்லணும், எப்படி சொல்லணும், எவ்வாறு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டர் இருக்கு. நான் வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி, அப்படியே டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த புத்தகம்ங்கிற மாதிரி நான் அப்படியே உண்மையை மட்டும்தான் பேசுவேன், பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சார்லி பண்ணுவார் பாத்தீங்களா, ஆமாமா நானும் பார்த்தேன், அவர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாத்தீங்களா. அது மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால திருக்குறள்ல இல்லாத விஷயங்களே இல்லை. வாய்மை ஆனா எப்படி இருக்கணும், எல்லா இடத்தையும் உண்மையா பேச முடியாது, உண்மையை பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, நெஞ்சில் குத்திய முள்னு ஏதோ சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திருவள்ளுவரை பத்தி நிறையவே கான்ட்ரவர்சி இருக்குங்க. அதாவது திருவள்ளுவர் என்ன மதத்தை சேர்ந்தவர், என்ன ஜாதியை சேர்ந்தவர், பாக்குறதுக்கு எப்படி இருந்தார், தாடி வச்சிருந்தாரா, தலையில குடிமை வச்சிருந்தாரா, பூணூல் போட்டிருந்தாரா, போடலையா, அவர் இந்த மதத்தை சேர்ந்தவரா அந்த மதத்தை சேர்ந்தவரா, அவர் என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாரு, இது மாதிரியான விஷயங்கள் நிறையவே நம்ம பேசுறோம். அதாவது தேவையற்ற விஷயங்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆக்சுவலா தேவையா அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல இந்த விஷயங்கள் பத்தி நம்ம நிறையவே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்துல மதங்கள்ங்கிறதே இல்லைங்க, ஒரே ஒரு மதம் தான் இருந்தது. நீங்க திருக்குறள்ல பாருங்களேன், சிவன் பத்தியே இருக்காரு, விஷ்ணு பத்தியே இருக்காரு, பிரம்மா பத்தியே இருக்காரு, இந்திரன் பத்தியே இருக்காரு. அதனால எல்லாமே எங்க சாமி பத்தியாங்க எழுதியிருக்காரு. அதனால திருவள்ளுவர் எங்க ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க, அவரு இந்த மதம் அந்த மதம் எந்த மதத்துக்கும் எழுதலைங்க, அவர் எல்லாருக்குமே பொதுவாக தான் எழுதியிருக்காரு. அதனால அவரு எந்த மதமும் சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் அதோட ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு மூன்றாவது மதத்தை கை காட்டி அந்த மதத்தை சேர்ந்தவருங்க அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கதை சொல்றாங்க. ஒரு சிலர் என்னன்னா, ஒரு உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன். எப்படின்னா, எங்களுக்கு திருவள்ளுவரை இப்படிதான் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு காவி துண்டு காவி வேஷ்டி கட்டி விட்டுறாங்க. நெத்தியில ஒரு பட்டை போட்டு ஒரு காவி துண்டு காவி வேஷ்டி அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுறாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி பாத்தீங்கன்னா, நெத்தியில பட்டை இருக்காது, ருத்ராட்ச கொட்டை இருக்காது, வெள்ளை ட்ரெஸ், மதசார்பற்ற வள்ளுவர்ங்கிற மாதிரி அவரை பாக்குறதுக்கே அவட எவ்வளவு ஒரு தெய்வ புலவர், எப்படி தெய்வீகமா இருந்த ஒரு திருவள்ளுவரை இப்படி ஆக்கிட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு கெட்டப்ல அவரை வரைகிறாங்க. ஆக்சுவலா திருவள்ளுவருக்கு உருவம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நமக்கு யாருக்குமே தெரியாதுங்க. அவர் எப்படி இருந்தாரு, சிவப்பா கருப்பா உயரமா குட்டையா எப்படி இருந்தாருங்கிறதே நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா
1950s தான் ஒரு ஓவியரை ஹையர் பண்ணி அவரு வந்து அந்த படத்தை வந்து வரைஞ்சி அந்த படத்தை தான் தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வ சித்திரமா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திருவள்ளுவரை காவி ட்ரெஸ்ல பார்க்க பிடிக்குதா பாத்துக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ்ல பார்க்க பிடிக்குதா பாத்துக்கோங்க. இன்னொருத்தருக்கு இன்னொரு கலர் ட்ரெஸ்ல பார்க்க பிடிக்குதா பாத்துக்கோங்க. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, எப்படி இருந்தாருங்கிறது முக்கியம் இல்லைங்க. அவர் என்ன சொன்னாரு அதை ஃபாலோ பண்ணணும், அதுதான் முக்கியம். திருக்குறளுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் உரை இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல வந்து பரிமேல் அழகர் உரை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஆத்தன்டிக். ஆரம்பத்துல முதல் இது நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் படிச்சதுனா கூட பரிமேல் அழகர் உரை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு மு வரதராசனார்ங்கிறவர் இதை பத்தி வந்து ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு, மூவா உரை. அது மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவிப்பேரரசர் வைரமுத்து கூட திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. சோ திருக்குறளுக்கு விதவிதமா அவங்களுடைய வருஷன்ல உரை எழுதுறாங்க. அது மாதிரி திருக்குறள் புக்க இவ்வளவோ மொழிகள், உலக மொழிகள், இந்திய மொழிகள் மட்டும் இல்ல, உலக அளவுல பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு அந்தந்த நாட்டு மக்கள், பல்வேறு மொழிகளை பேசுற மக்கள் திருக்குறளை படிச்சு தெளிவு பெற்று இருக்காங்க. திருக்குறள்ல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. கடவுள் இருக்கார் என்கிறத ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் ஒத்துக்கிறாரு. அதை வந்து ஆமோதிக்கிறாரு. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் அங்கிறது எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி முதல் எழுத்தோ அது மாதிரி இந்த உலகுக்கு கடவுள் முதன்மையானவர் அப்படின்னு சொல்றாரு. அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லல, அவரு கடவுள் இருக்காருங்கிறத ஒத்துக்கிறாரு. அது மாதிரி இன்னும் என்ன சொல்லியிருக்காரு, பிறன்மனை நோக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவங்களோட மனைவிய நீ ஏறெடுத்து கூட பார்க்காதங்கிறத வலியுறுத்தி சொல்றாரு திருவள்ளுவர். அது மாதிரி மது அருந்தாதே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூல முடுக்கெல்லாம் மது கடை திறந்து வச்சிருக்காங்க. மது பழக்கம் இல்லாத நபரே இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு போச்சு. ஒரு 4-5 தலைமுறைகளா ஒரு குடிகாரர்களை நாம வந்து வளர்த்து வச்சிருக்கோம். அவர் என்ன சொன்னாரு, கடவுள் இருக்காருன்னு சொன்னாரு. ஆனா நாம என்ன சொல்றோம், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி அவர் என்ன சொன்னாரு, குடிக்காத அப்படின்னு சொன்னாரு. நாம மூல முடுக்கெல்லாம் கடை திறந்து வச்சு எல்லாரையும் குடிகாரர் ஆக்கிட்டோம். பிறன்மனை நோக்காதே அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து திருவள்ளுவரை சொந்தம் கொண்டாடுற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அப்படியா இருக்காங்க? திருக்குறளுக்கு உரை எழுதுறவங்க எல்லாம் அது மாதிரிதான் இருக்காங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, புலால் உண்ணாதே அப்படின்னு சொல்றாரு. அது இன்றைய காலகட்டத்துல ரொம்பவே இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வீதிக்கு வீதி பிரியாணி கடை வந்துருச்சு, வீதிக்கு வீதி அசைவ உணவகம் வந்துருச்சு. எல்லாருமே அசைவ உணவை விரும்பி சாப்பிடுற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அது வேற விஷயம், அதுக்குள்ள நம்ம டீப்பா போக வேண்டாம், அது வேற விஷயம். இப்படி மது அருந்தாதே, புலால் உண்ணாதே, பிறன்மனை நோக்காதே, வழிபடு, கடவுள் வாழ்த்து சொல்லி கடவுளை வழிபடு, இது மாதிரி திருவள்ளுவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை எதையுமே ஃபாலோ பண்ணாம அவரு வந்து காவி ட்ரெஸ் போட்டிருந்தாரா, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாரா, கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தாரான்னு அவரோட உடையை மட்டும் பார்த்து நாம என்ன பண்ண போறோம்? அதனால என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நாம என்ன சொல்லி தரணும்னா, இந்த பாருப்பா திருக்குறளை அர்த்தம் புரிஞ்சு படி, 10 குறள் படிக்கிறியா, அதோட அர்த்தம் புரிஞ்சு படி, அது படி நட அப்படிங்கிறது தான் நாம வந்து சொல்லி தரணும். இதெல்லாம் விட்டுட்டு திருவள்ளுவர் எப்படி இருந்தாரு, இந்த மதமா அந்த மதமா, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரா அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரா, ருத்ராட்ச கொட்டை போட்டிருந்தாரா இல்லாட்டி சிலுவை போட்டிருந்தாராங்கிற வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதை நாம பின்பற்றுறதுதான் திருவள்ளுவருக்கு நாம செய்யற நல்ல கைமாறு. இதத்தான் என் உள்ளத்தில் குத்திய முள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.